பெரும் அதிர்ச்சியையும் துக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது சென்னை குன்றத்தூர் அருகே 2 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். வீட்டில் பல்லி, கரையான், எலி, பூச்சி உள்ளிட்டவற்றின் தொல்லையால் அவதிப்பட்ட கிரிதரன் என்ற நபர் அவற்றை ஒழிக்க ஒரு தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் உதவியை நாடியிருக்கிறார். அந்த நிறுவன ஊழியர்கள் வீட்டில் மருந்து முழுக்க அடித்துவிட்டு வீட்டை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். அதன் பிறகு வீட்டிற்கு வந்த கிரிதரன் குடும்பத்தார் நேற்று இரவு வீட்டில் ஏசி போட்டு தூங்கியிருக்கின்றனர். அடுத்த நாள் காலையில் பாதிப்பு ஏற்பட்டு அவருடைய 2 குழந்தைகளும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். இந்த குழந்தைகள் உயிரிழந்தது எப்படி என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அதே நேரத்தில் இவர்களுடைய பலியானது மிக பெரும் அதிர்ச்சியையும் துக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான நம்மிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் துறையில் நிபுணராக இருக்கக்கூடிய ராஜேஷ் நம்முடைய இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. 2 குழந்தைகளோட உயிர் போயிருக்கு. இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்தால எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது. இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்ன நெறிமுறைகள் பின்பற்றப்படும் ராஜேஷ்? ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுப்போம்னா, ஃபுட் எதுவுமே எல்லா ஃபுட்டுமே செய்யக்கூடாது சார் வீட்டில். ஃபுட் ஐட்டம். ஹலோ சொல்லுங்க, பேசுங்க அந்த ஐட்டம் ஃபுல்லாவே செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா நல்லா ஃபுல் கவர் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபுல் விண்டோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஏசி போடக்கூடாது சார். நம்ம வந்து அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். ஏசியெல்லாம் போடக்கூடாது. விண்டோலாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உள்ள ஃபேன் ஒன்றா போட்டுட்டு நம்ம தூங்கலாம். மற்றபடி எல்லா வேலையும் செய்யலாம் சார். இவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஏசி போட்டது தப்பு சார். அதனால கூட அந்த ஃபியூமிகேஷன் அந்த உள்ளுக்குள்ள அந்த ஸ்மெல் இருக்க சொல்ல நமக்கு பாதிப்பு ஏற்படுத்த சான்சஸ் மோஸ்ட்லி இருக்கு சார். இல்லைன்னா நம்ம ராஜேஷ், இந்த மருந்து தெளிக்கிறாங்க இல்லையா, இந்த மருந்தெல்லாம் தெளிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் வீட்டுக்கு அவங்க வந்து போகக்கூடாது, எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணாம இருக்கணும் உள்ள இருக்கக்கூடிய பொருட்களை? ஒரு 2 to 3 hours வந்து யூஸ் பண்ணாம இருந்தா நல்லது சார். விண்டோலாம் ஓபன் பண்ணி விண்டோ ஏசி மட்டும் போடக்கூடாது சார். ஏசி போட்டா அந்த ஸ்மெல் வந்து உள்ளுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும் சார். அதனால ஏசி மட்டும் போடக்கூடாது. இன்ஜெக்ஷன் அதான் கொடுப்போம். ஓகே. அப்படிலாம் இவங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. உள்ள ஸ்ப்ரே மாதிரி பண்ணாங்களா, எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. அது நம்ம தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பதில் சொல்லலாம் சார். ராஜேஷ், ஒரு தெளிவுக்காக கேட்குறேன். இந்த 2-3 மணி நேரம் உள்ள போகக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த 2-3 மணி நேரம் கழிச்சு உள்ள போனா கூட விண்டோஸ் எல்லாம் ஓப்பனா தான் இருக்கணுமா? ஆமா, ஓப்பனா தான் இருக்கணும் சார். அந்த ஸ்மெல் உள்ளுக்குள்ளே இருக்கும் சார். ரைட். ராஜேஷ், இப்போ இந்த நிறைய பூச்சியே இருக்கும், எலி, கரையான், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இந்த எலிக்கான மருந்து அப்படின்னும் போது என்னென்ன மாதிரியான மருந்து உபயோகப்படுத்துறீங்க? அதுல எலிக்கு வந்து இப்போ மோஸ்ட்லி கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்றது, க்ளூ பேடுன்னு ஒன்று வந்துச்சு சார். இப்போ லேட்டஸ்ட் மெத்தட் க்ளூ பேட். அது வந்து பாய்சனே கிடையாது, ஒரு பேஸ்ட் மாதிரி. அது எலி அந்த எங்க மூவ்மெண்ட் இருக்கோ அந்த ஏரியா வச்சோம்னா அது அப்படியே ஒட்டிக்கும். அது வந்து பாய்சனே கிடையாது. இப்போ மோஸ்ட்லி எலிக்கு நம்ம வந்து அதான் பண்றோம். ஸோ இந்த கேஸ்ல கிரிதரன் வீட்டில் வந்து என்ன மாதிரி மருந்து தெளிச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு எலிக்கு அந்த ப்ளூ பேட் வச்சா நல்லது. மற்றபடி எலிக்கு பேஸ்ட் மாதிரி வைப்பாங்க சார். அந்த பேஸ்ட் வந்து எங்கெங்க மூவ்மெண்ட் இருக்கோ அந்த ஏரியாவில் வைப்போம். அது வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock போட்டோம்னா நம்ம மறுநாள் காட்டில் போயிட்டு அது எல்லாத்தையும் எடுத்துருவோம். எலி சாப்பிட்டது போக எடுத்து பார்சல் பண்ணி நம்ம வெளியே யூஸ் பண்ணிருப்போம். இவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியல சார். அது ஸோ எலிக்கு வந்து க்ளூ பேட் மட்டும் தான் வைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வீட்டில் வந்து மருந்து தெளிச்சிருக்காங்க அப்படின்னா வேற ஏதேனும் தொல்லைக்காக மற்ற இன்செக்ட் ஏதாவது இருக்கும் சார். டர்மேட்டோ இல்ல கப்பாம்பூச்சியோ இல்ல பல்லியோ இருக்கும். அதுக்காக ஸ்ப்ரே மாதிரி பண்ணுவாங்க. அந்த ஸ்ப்ரே பண்ண சொல்ல இந்த ஸ்மெல் வந்து உள்ளுக்குள்ளே இருந்திருக்கும் சார். ஓகே. அப்படி இல்லைன்னா இவங்க ஃபுட் ஐட்டம் எதனா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எதாவது யூஸ் பண்ணாங்கன்னா அது மாதிரி எஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு சார் மோஸ்ட்லி. ஓகே. இப்போ அந்த 3 மணி நேரம் கழிச்சவங்க வந்தா கூட அந்த இரவு முழுக்கவே கதவு ஜன்னல் எல்லாம் வந்து திறந்து வச்சிருக்கணும். கதவு திறக்க வேண்டியதில்லை. ஜன்னல்லாம் ஏசி போடக்கூடாது சார் மோஸ்ட்லி. ஓகே. ஸோ இப்போ ஏசி போட்டதால தான் முக்கிய பிரச்சனையா மாறி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கலாம் சார். அந்த ஸ்மெல் வந்து உள்ளுக்குள்ளே ரொட்டேட் ஆகி பசங்களுடைய லங்ஸ்ல போய் பாதிப்பட சான்சஸ் இருக்கு சார். அப்படி இல்லைன்னா ஃபுட்ல ஏதாவது மிக்ஸ் ஆயிருக்கான்னு நம்ம பார்க்கணும் சார். ஓகே. இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாகும் போது ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி என்ன நடவடிக்கை எடுக்கணும் வீட்டில் இருக்கிறவங்க? ஃபர்ஸ்ட் நல்லா நம்ம வாமிட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் சார். ஓகே. உள்ளுக்குள்ள ஏதாவது மிக்ஸ் போயிருந்தா அது வெளியே வந்துடும். மோஸ்ட்லி இது மாதிரி ஆக சான்சஸே கிடையாது சார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. அதனால சான்ஸ் இல்லை. இது வேற என்ன கெமிக்கல் ஏதாவது ஃபுட்ல ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல சார். அது பார்க்கணும். ரைட். நன்றி ராஜேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.